கும்பம். இந்த கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆசை அப்படிங்கிறது இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டணும். ஏன் அப்படின்னா, எந்ததொரு வேலையுமே உங்களுக்கு இல்லை, நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வளரவே மாட்டீங்க அப்படின்னு ஏகப்பட்ட இடத்துல உங்களை அசிங்கப்படுத்தி தரம் தாழ்த்தி பேசியவர்கள் பல இந்ததொரு ஜகத்தில். அவர்கள் முன்னாடி வைராக்கியத்தோட நானும் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மனபாரத்தை சுமந்து கொண்டு கும்பம் தனது வாழ்க்கையை இது நாள் வரைக்குமே வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இது நாள் வரைக்குமே எடுத்ததொரு காரியங்கள் தோல்வியில் இருந்திருக்கலாம். ஆனால் இனி நீங்கள் எந்ததொரு விஷயத்தில் இறங்கி முயற்சி செய்தாலும் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய முயற்சிகள் என்பது திருவினையாகும். அந்த சரவண பவனுடைய பேர் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகுது. மிகப்பெரிய அளவில் உங்களை வாழ்க்கையில் உயர்த்த போகுது. எத்தனை முறை நீங்கள் கீழே விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே அந்த சண்முகநாதனுடைய அருள் என்பது உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறதுனால மட்டும்தான் கும்பம் மீண்டு எழுந்து நிற்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இல்லை அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட பேரழிவில் கும்பம் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருந்திருக்கலாம். அதிலிருந்து தப்பித்து இன்றைக்கி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு நீங்கள் வாழ்க்கையோட போராடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உங்களுடைய மனம் வலிமை வாய்ந்தது. அந்ததொரு மனதில் எவ்வளவு வலிகள் என்பது சேர்ந்தாலும் மிகப்பெரியதொரு அளவில் உங்களால் அதை உதறி தள்ளி விட்டுவிட்டு வாழ முடியும். இளம் பருவத்திலேயே மிகப்பெரிய அளவில் உங்களுடைய பாதைகள் மாறி போயிருந்திருக்கும். அதனால் நீங்கள் போக வேண்டிய பாதைகளை தவற விட்டுட்டு திக்கற்று இன்னைக்கு தவிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. திக்கற்று இருப்பவர்களுக்கு அந்த தெய்வம் மட்டுமே தான் துணை. மிகப்பெரிய அளவில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்பது இந்ததொரு காலகட்டத்தில் வெற்றியை அடைந்தே தீரும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி நீங்கள் எவருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்க முடியாது. யாரும் கும்பத்தை கட்டுப்படுத்தவும் முடியாது. மிகப்பெரியதொரு அளவில் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும். சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய மனதில் தீராமல் இருக்கக்கூடிய அந்த பாரங்கள் என்பது விலகக்கூடிய ஒரு ஆண்டு தான் இது. என்றைக்குமே உங்களுடைய மனதிலும் உங்களுடைய முகத்திலும் இருக்கக்கூடிய
புன்முறுவலை மறக்காமல் இருங்க. மிகப்பெரியதொரு அளவில் நீங்கள் வாழ்க்கையில் உயர முடியும். அடுத்தவர்களுடைய பொறாமைகளுக்கும் கண் திஷ்டிகளுக்கும் நிறைய ஆளாகிக்கிட்டே வருவீங்க. நாள் ஆக ஆக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை விட 2 மடங்கு அதிகமாக அடுத்தவர்களுடைய பொறாமைகளை நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆகையால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய எந்த விதமான முடிவுகளையும் எவரிடமும் சொல்லாதீங்க. இரத்த பந்தமாகவே இருந்தாலும் அந்ததொரு காரியம் கைகூடிய பின் நீங்கள் யார்கிட்ட வேண்டுமானாலும் பகிரலாம். மிகப்பெரியதொரு அளவில் நீங்கள் இந்ததொரு காலகட்டத்தில் செய்ய வேண்டியது ஒன்று தாங்க. உங்களை தேடி யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு நீங்கள் எதை தரணும் அப்படின்னா, பணத்திற்கு மாறாக உணவை நீங்கள் மிகப்பெரியதொரு அளவில் அளிக்க வேண்டும். நீங்கள் அளிக்கக்கூடிய அந்ததொரு அன்னம் என்பது அவருடைய அடுத்த வேலை பசியை நிச்சயமாக தீர்க்கும். அதன் மூலமாக உங்களுக்கே தெரியாமல், உங்களுடைய சுய நினைவு இல்லாமல் அடுத்தவர்களுக்காக பாசத்திற்காக நீங்கள் சில விஷயங்களை உங்களுடைய முதுகின் மேல் பாரங்களாக சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? அந்ததொரு பாரங்கள் என்பது இந்த கலியுகத்தில் நிச்சயமாக கரைந்தே தீரும். ஏன் அப்படின்னா, உங்களை நேராக நிமிர்ந்து நிற்க விடாமல் தடுப்பது என்பது உங்களுடைய முதுகின் மேல் இருக்கக்கூடிய பாரங்கள். அந்த கர்மாவை நீங்கள் கழித்தால் மட்டுமே தான் வாழ்க்கையில் வேகமாக உயரத்தை நோக்கி நகர முடியும். கும்பம் இது நாள் வரைக்கும் துன்பமான ஒரு வாழ்க்கையை அனுபவித்து பிறருக்காக தனக்கானதொரு வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருந்தது. இனி கும்பம் தனக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக இன்பமாக வாழ்ந்தே தீரும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கடந்ததொரு 6-7 மாதங்களாகவே உங்களால் நிம்மதியான ஒரு தூக்கத்தை தூங்க முடியலை. ஏன்னா மனதில் அவ்வளோ ஒரு பாரங்கள், மனதில் மிகப்பெரியதொரு அளவில் கவலைகளை சுமந்துக்கிட்டே தான் நீங்கள் படுக்கைக்கே போகிறீங்க. அப்படியே மீறி நீங்கள் படுத்தாலும் உங்களால் நிம்மதியான ஒரு உறக்கத்தை உறங்க முடியவில்லை. அந்ததொரு நிலை என்பது மாறக்கூடிய ஒரு காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. கும்பம் தனது வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் மிகப்பெரியதொரு அளவில் வெற்றியை அடைந்தே தீரும். இனி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கல்லும் நிச்சயமாக படிக்கல்லாக மாறியே தீரும். கும்பம் சிகரத்தை அடைந்தே தீரும். உங்களுடைய எதிரிகள் உங்களை எத்தனை முறை கீழே மிதித்து புதைத்தாலும் மீண்டும் விருட்சமாய் கும்பம் என்பது முளைத்தே தீரும். ஜெயிக்க பிறந்ததொரு ராசி கும்பம். ஏதோ சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நீங்கள் தவறானதொரு பாதையில் சென்று விட்டீர்கள். அந்ததொரு பாதையிலிருந்து உங்களை நிச்சயமாக முருகனுடைய வேல் மீட்டி எடுத்தே தீரும். கும்பத்திற்கு இனி தோல்வியே கிடையாது. நீங்கள் மன நிறைவோட அந்த அன்னதானத்தை செய்ய வேண்டும். உங்களிடம் யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு மிகப்பெரியதொரு அளவில் மன நினைவோட நீங்கள் அன்னத்தை வாங்கி கொடுக்கணும். பிச்சை கேட்டு வருபவர்களுக்கு நீங்கள் பணத்தை தராமல் அதற்கு மாறாக அன்னத்தை நீங்கள் இந்த 2025 வழங்கினால் கும்பத்தினுடைய வளர்ச்சியை இங்கு எவராலும் தடுக்க முடியாது. மிக பெரியதொரு அளவில் கும்பம் சிகரத்தை சென்று அடைந்தே தீரும். பல நாளாக உங்களுடைய பாதைகளில் இருந்த தடைகளை அந்த சண்முகநாதனுடைய வேல் என்பது சுட்டு எரித்தே தீரும். இனியும் தயவு செய்து உங்களுடைய கடந்ததொரு கால வாழ்க்கையை திரும்பி பார்க்காதீங்க. அதில் பார்ப்பதற்கு எதுவும் இல்லை, வெறும் தோல்வி மட்டுமே தான். தோல்வியை நீங்கள் பார்க்க பார்க்க மறுபடியும் தோல்வியை சந்தித்து விடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் என்பது உங்களுடைய மனதில் தேவையில்லாமல் உருவெடுக்கும். நிச்சயமாக கஷ்டங்களை தீர்க்கும். கந்தனுடைய துணையோடு நான் வாழ்வில் ஜெயித்தே தீருவேன். என்னை ஏளனமாக அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் மிக பெரியதொரு அளவில் வாழ்வில் உயர்ந்தே தீருவேன். இந்த 2 விஷயத்தை மட்டுமே
நீங்கள் இனி நினைத்து கொண்டே வாழ்க்கையில் முன்னேறணும். அப்படி நீங்கள் நினைத்து கொண்டே முன்னேறும் பொழுது உங்களுடைய அடி சறுக்குமா? இது நாள் வரைக்குமே ஜான் ஏறுனா முளம் சறுக்கியிருக்கும். இனி எந்த விதமான ஒரு தோல்வியும் கும்பத்தை அண்டவே அண்டாது. நம்பிக்கையோடு இருங்க, நல்லது மட்டுமே தான் நடக்கும். இரவு நேரங்களில் எல்லோரும் தூங்கிய பின் நீங்கள் பூஜை அறையில் போய் நின்று அந்த தெய்வத்திடம் மன்றாடி கேட்டது அத்தனையுமே கிடைக்கும். மிக பெரியதொரு அளவில் கும்பம் நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு காலம்தான் இது. நீங்கள் எவரிடமும் கோபப்படாமல் இருக்கணும். உங்களுடைய கோபமே உங்களுக்கு மிகப்பெரியதொரு எதிரியாக மாறிவிடும். அதனால் எவரிடமும் கோபப்படாதீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தும் பார்க்காம இருங்க. நீங்கள் அந்ததொரு விஷயத்தில் தலையிடவில்லை என்றால் அடுத்தவர்களால் அந்ததொரு விஷயம் நிச்சயமாக கையாளப்படும். அவர்கள் கையாளக்கூடிய விதமே வேறு விதமாக இருக்கும். நீங்கள் அந்ததொரு விஷயத்தில் தலையிட்டால் சிறியதாக முடிய வேண்டியதொரு பிரச்சனையை உங்களை சுற்றி இருப்பவர்கள் மிகப்பெரியதொரு அளவில் பூதாகரமாக ஆக்கிவிடுவார்கள். அதற்கு பின் அந்ததொரு பழியையும் உங்களின் முதுகுக்கு மேலேயே வைத்து விடுவார்கள். அதனால் எந்ததொரு பிரச்சனையிலையும் நீங்கள் தலையிடாமல் இருந்தால் இந்த 2025 உங்களுக்கு மிகப்பெரியதொரு மாற்றத்தை தரும். நீங்கள் வாழ்க்கையில் உயர முடியும். மிகப்பெரியதொரு முயற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க இல்லைங்களா? பல ஆண்டுகளாக 7 ஆண்டுகளாக கும்பம் ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்ததொரு காரியங்கள் என்பது நிச்சயமாக இந்த 2025 கைகூடியே தீரும். உங்களுடைய கடின முயற்சி என்பது நிச்சயமாக பலனை தந்தே தீரும். உங்களுடைய கண்ணீர்கள் என்பது இந்த ஜகத்தில் வைரங்களாகவும் முத்துக்களாகவும் ஜொலித்தே தீரும். சதா வேதனையிலும் மனக்குழப்பத்திலும் மன வலிகளையும் அனுபவித்த கும்பம் இனி வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்ந்தே தீரும். நீங்கள் நினைத்ததொரு காரியங்கள் நினைத்த வண்ணமே கைகூடியே தீரும். இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நம்பிக்கையோடு இருங்க, நல்லது மட்டுமே தான் நடக்கும். வழிகள் இல்லை எனில் வாழ்க்கையே இல்லை. அனுஷனமும் முயற்சித்து கொண்டே இருக்கக்கூடிய கும்பத்திற்கு இனி தோல்வியே இல்லை. குமரனுடைய துணை இருக்கும் பொழுது இனி கஷ்டங்களே இல்லை. அடுத்ததொரு காணொளியில் விரைவாக சந்திக்கலாம். அதற்கு முன்னாடி கும்பம் ராசியை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.